ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நியூஸ். இப்போ இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 11ல் ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பையனை தான் காட்டுறாங்க. எப்போவுமே ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டோரியை சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ யாருடைய ஸ்டோரியை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குட்டி பையன் எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் பண்ணுறதோடையோ இல்லை ஒரு டாக்டர் எப்படி ஒரு கண்ணத்தோட பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த குட்டி பையன் பார்க்குறான். ஒரு பொம்மையை பார்த்தா கூட அதை உடனே நடுவில் கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதில் உள்ள டஸ்டெல்லாம் வெளில எடுத்துடுறான். அப்படி இல்லைன்னா இந்த ஏர்போர்ட்லலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் கூட அவன் என்னென்னத்தை ஸ்கேன் பண்ணுது, எப்படி இருக்குது அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லான்னு அந்த ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட்ஸை தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வீட்லேயாவது விட்டானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வீட்டில் ஒரு ஃபிஷ்ஷை பேக் பண்ணி கொடுத்தா கூட அந்த ஃபிஷ்ஷை எப்படிலாம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து எடுக்கலாங்கிறது தான் இருக்கான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எடுக்கணும்னு பார்க்குறான். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல். டெடி படத்தில் ஆர்யாவுக்கு இருக்க மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் டைமுக்கு பண்ணுறது, நீட்டாக பண்ணுறது, சுத்தமாக பண்ணுறது அந்த மாதிரியும் பண்ணுறான். அவன் செய்கிற வேலையில் ரொம்பவே டெடிக்கேஷனாக இருக்கான். ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு எலி செத்து கிடக்கு. அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் உள்ளவங்க புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுறான்னா நைட்டு மிட் நைட்டில் வந்து அதை மறுபடியும் தோண்டி எடுக்கிறான். தோண்டி எடுத்தவன் கையெல்லாம் ரத்தமாக இருக்க மாதிரி இருக்கு. அவனுக்கு ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவன் கையெல்லாம் எப்போவுமே அழுக்காக இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனாலேயே நல்லா தேய்ச்சி கழுவுறாரு. யார் இவருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் தான். ஜேயோடைய அப்பா தான் அந்த குட்டி பையன். அந்த குட்டி பையனை பற்றி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜேயோடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட ரொம்பவே நீட்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஒரு துளி கூட கையில் பிளட் படாமல் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு எந்த அளவுக்கு அவரால் நீட்டாக பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் ஆப்ரேஷனில் கூட அவர் அப்ளை பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே சுத்தமாக இருக்கார். அவரை பற்றி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டேஷன் சீனை தான் காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் சீனை தான் காட்டுறாங்க. ஜேஇ வந்து செகியை காப்பாற்றி அந்த இடத்த விட்டு வா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரெயினில் போகிறாங்க. போகும்போது அந்த மருந்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்போ இது ஒரு ட்ராப்பா, என்னை மாட்டி விட பார்த்துருக்காங்களான்னு செகி சொல்கிறா. அது ஜேஇ ஆமாம் உன்னை மாட்டி விட தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யார், அவன் யார், அவன் இந்த மாதிரிலாம் அவனை பண்ண சொன்னவன்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் சொல்கிறா இந்த மாதிரி எனக்கு முதல்ல அந்த போதை மருந்து கொடுத்ததே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செகி சொல்கிறா. உடனே ஜேஇக்கு கோவம் வருது. பர்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு திட்டுறா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு. பட் செகி என்ன சொல்கிறான்னா உண்மையிலேயே நான் அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவனை மாதிரி ஒரு ஆளை நான் மீட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இல்லைனா என்னுடைய ஸ்டடீஸில் கிரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது. இல்லைனா நான் ஒரு படிக்காத பொண்ணா, யாருக்கும் பிடிக்காத பொண்ணாக தான் நான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அவனால தான் என் லைஃப்பில் கொஞ்சம் வசந்த காலமே வந்துச்சுங்கிற மாதிரி செகி சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த லாக்கரில் அந்த திங்ஸ் எல்லாம் காணும் இல்லையா, அவங்க அக்கா வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்கல்ல, அதை காணும் இல்லையா. ஜேனா வந்தாளா போனாலா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம், ஒருவேளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் காணும். வரும்போது தான் செகியும் ஜேயும் பேசிக்கிறாங்க. ஏன் இப்படி இவன் சிஸ்டருக்கு வந்து அவங்க மேலே ஒரு அன்பாகவே இருக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, அப்படியும் கொஞ்சம் நார்மல் கிடையாது, நானும் கொஞ்சம் அப்படி நார்மல் கிடையாது, பட் 2 பேரும் ரொம்ப பேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் நான் அவளை தானே தேடிக்கிட்டு இருக்கேன், அவளை காணுங்கிற அக்கறையில் தானே தேடுறேன்னு சொல்கிறா. அதுக்கு செகி நீ எதுக்கும் கால் பண்ணி பாருன்னு சொல்கிறா. சரி கால் பண்ணி பார்ப்போன்னு ஜேனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஜேனா ஃபோனை எடுக்கலை. சரி லொக்கேஷனை பார்க்கலான்னு சொல்லிட்டு லொக்கேஷனை பார்த்தா அவங்க வீட்டோட லொக்கேஷன் காட்டுது. அதாவது ஜேஇயோடைய வீட்டு லொக்கேஷன் காட்டுது. இது நம்ம வீடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் செகியும் உடனே உங்கள் வீடு மாதிரி இருக்கே, நீ போய் பாருன்னு சொல்கிறா. இவளும் உடனே வேகமாக கார் எடுத்து போய் பார்க்குறான். அப்போ தூரத்துலேருந்து அந்த ட்ரக்கர் பாயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ணுறான்னு தெரியல, அவன் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேஇ வேகமாக மேலே போகிறான். மேலே போயிட்டு எல்லா இடமும் தேடிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போமேன்னு ஃபோன் பண்ணான். அவன் ரூமில் தான் அடிக்குது. அவள் ரூமில், அதுவும் கம்ப்யூட்டர் டேபிள்லேயே இருக்குது அந்த ஃபோனு. யார் இங்கே கொண்டு வந்து வச்சாலும் அவளுக்கு தெரியல. ஃபோன் வந்து கொஞ்சம் நேரம் கட் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவங்க அப்பாவை பார்த்துட்டு 2 ஃபோனையும் மறைச்சிட்டு அவங்க அப்பா ஏமா ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு, ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாராமா.
என்னாச்சுமா ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஜேஇக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது இருந்தாலும் இவ்வளோ கேஷுவலாக நடிகிறாருன்னு சொல்லிட்டு சரி நம்மளும் கேஷுவலாக இருக்கணும்னே அவங்க அப்பா போக போனவங்களும் பிடிச்சி நிறுத்தி குட் நைட் பான்னு சொல்கிறா. அவரும் மறுபடியும் குட் நைட்டு, சீக்கிரம் தூங்கு, சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் இவங்க அக்கா கொடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறா. ஆம்லேடு, அவங்க கொடுத்த பிரேஸ்லெட்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது தான் பின்னாடி காத்தடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னடா காத்தடிக்குதுன்னு பார்த்தா விண்டோ ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்படியே தான் யாரோ இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் செகியை காட்டுறாங்க. அவளும் அவர்கிட்ட கொடுத்த அந்த டேப்லெட்டு, அந்த ஃபோனு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு டஸ்ட்பினில் போடலான்னு போகிறா. அப்புறம் கையிலேயே வச்சுக்கிறா. அன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா, ட்ரக்ஸை பற்றின ஒரு விழிப்புணர்வு, அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் யாரும் அதை வாங்கிடாதீங்கிற மாதிரி ஸ்கூலில் ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்துகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, போலீஸ் அந்த இடத்துக்கு வருது. வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ட்ரக் எடுத்துகிட்டு போனது ஒரு ஸ்கூல் கேர்ள் தான், உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் கேர்ள் தான், உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துக்கே வந்து கேட்குறாங்க. அப்போ தான் டக்குன்னு பிளான் போட்ட ஜேஇ என்ன பண்ணுறான்னு, ஆமாம் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க, என்ன இவளுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. டக்குன்னு யோசிச்சா ஒரு போட்டா பாருங்க ஒரு பிட்டு, என்ன ஆமாம் எனக்கு தெரியும், அது எங்கள் அக்கா தான், எங்கள் அக்கா சிஸ்டர் ஜேர்னா தான், அது ஜே மெடிக்கல் சென்டர்ஸோடைய இன்னொரு வாரிசு அவ தான் இதெல்லாம் செய்கிறான்னு சொல்லி சொல்கிறா. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, என்னடா இது சொந்த அக்காவே செகிக்காக போட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு தான், செகிக்கும் ஷாக்கு தான். இதை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு செகியும் ஜேயும் போயிட்டு இருக்கும் போது செகி கேட்குறா, நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்கு உங்கள் அக்காவை இப்படி போட்டு கொடுத்த, சம்மந்தமே இல்லாமல் அவங்களையும் எடுத்து விட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா ஜேனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸு ஜேனாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரே வழி போலீஸ்கிட்ட ஜேனாவை போட்டு கொடுக்கறது தான், அதுக்கப்புறம் மற்ற நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல அவங்க கண்டுபிடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி சிஸ்டர் ஜேனா இங்கே வந்ததுக்கான ஆதாரத்தை நம்ம எடுக்கணும், அதுக்கான வீடியோஸ் எப்படி வந்தா, யார்கிட்ட பேசினா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாங்க. கண்ட்ரோல் ரூமில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜேனா மாடிலேருந்து இறங்கி வரா. அந்த பக்கமாக இறங்கி வந்து வேற எங்கே போகிறான்னு பார்த்தா, ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறா. ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. யாருன்னா நம்ம பாப்கட் தான் பேசுது. கூப்பிட்டு சிஸ்டர் ஜேனா நீங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பேசுது. பேசினதுக்கு அப்புறம் ஜேனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், நான் வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னாலும் பாப்கட் காதில் வாங்கல. என்ன வேலைன்னு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னதும், உனக்கு செகியை தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுமே, செகி தானே சிஸ்டர் ஜேயோடைய, உன் சிஸ்டர் ஜேயோடைய ஃப்ரெண்டு தானே, எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொன்னோன்னே, அப்படியா அவனுக்கு தெரியுமா, உடனே போய் செகியை கூட்டுவான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு பாப்கெட்டு ரொம்ப நேரம் செகியை போட்டு தேடும். அவள் ஃபோன் மிஸ் ஆனதுனால ஃபோனையும் எடுக்க முடியாமல் யாரையும் கண்டுபிடிக்கவும் முடியாமல் போயிடும். கடைசியாக தான் செகியை கண்டுபிடிக்கும். அப்பயும் அங்கே ரொம்ப கலவரமாக போனதுனால அவள் எதுக்காக வந்தானே கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டா. ஆக்சுவலி பாப்கட் இதுக்காக தான் அன்னைக்கு செகியை தெரிந்திருக்கு. சரி, பாப்கட் கிட்ட தானே பேசியிருக்கா, பாப்கட்டை கூப்பிட்டு கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு செகியும் ஜேயும் மறைஞ்சு நின்று பாப்கட் எங்கெல்லாம் போகுது வருதுன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு டியூஷன் சென்டருக்கு தான் போயிட்டு எல்லாரும் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி கால் பண்ணி கேட்போன்னு செகி என்ன பண்ணுறது, பாப்கட்டுக்கு கால் பண்ணி கேட்குது. கேட்கும் போது பாப்கட் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட டின்னர் சாப்பிட்டுட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிடுது. கட் பண்ண வேகம் பார்த்தா இங்கே வெளியில் வருது. 2 பேருக்கும் ஷாக் ஆகுது. என்னடா இது, சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னா இங்கே வராளே, அப்போ ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ செகி என்ன சொல்கிறான்னா, டேரெக்டாக முன்னாடி போவேன்னா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே ரொம்ப தூரம் போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அது ஓட ஆரம்பிச்சிடுது. பாப்கட்டு ஓடி போய் ஒரு 300ன்னு போட்டிருக்க ஒரு பஸ்ஸில் ஏறிடுது. சரி, இதுக்கப்புறம் லேட் ஆகிட்டு நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு தெரிஞ்சு அவளும் இப்போ வீட்டுக்கு தான் போவா, ஏன்னா டைம் ஆயிடுச்சுலன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. செகி அவள் வீட்டுக்கு வேகமாக நடந்து வரும்போது தான் ஒரு ஆள்கிட்ட இடிக்கிறா. யாருன்னா நம்ம பாப்கட் தான். ஆக்சுவலி அவள் வேகமாக ஏறி வந்தது செகி வீட்டுக்கு தான் வந்திருப்பா போல். அப்போ தான் கேட்கும்போது, நீ ஆமாம்ல உன் வீடு இந்த பக்கம் தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு போகிறதுக்காக பார்க்குது. பட் பிடிச்சி வச்சு கேள்வி கேட்கும்போது, அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒரு கார்டு வரும் இல்லையா, கர்மா, உன் ஹஸ்பண்டை பற்றின உண்மை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கார்டு, அந்த க்ரீன் கலர் கார்டு வரும் இல்லையா, அதை போட்டதே நம்ம பாப்கட் தான். இப்போ தான் எல்லாமே தெரிய வருது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த செகண்டில் அங்கே ஜேஇயும் காரில் வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் 3 பேர் நின்றுட்டு பேசுகிறாங்க. அப்போ ஜேஇ திரும்ப கொஷின் கேட்குறா. சொல்ல, எதுக்காக மீட் பண்ணேன்னு சொல்லி கேட்குறா. உனக்கு என்னடி புதுசாக உங்கள் அக்கா மேலே ரொம்ப அக்கறை,
இத்தனை நாள் என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தேன், அவங்க அக்கானாலே வெறுப்பா பாப்பா, கொலை பண்ணுற லெவலுக்கு பாப்பா, இப்போ என்ன பெரிய அக்கறைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பயும் ஜெயி எனக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லி கேட்டாலும் அவங்க பதில் சொல்கிற மாதிரி இல்லை. சரி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு என்ன சொல்கிறேன். அன்னைக்கு நான் மீட் பண்ணப்போ செகியை மீட் பண்ணணுன்னு தான் அவங்க சொன்னாங்க. அதனால தான் நான் செகியை தேடினேன், உனக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு இப்போ நம்மளை தேடிக்கிட்டு இருந்தாலே இதுக்காக தான் தேடிட்டு போகிறானே, இப்போ தான் அவங்களுக்கே தெரிய வருது. அப்போ தான் ஜேஇக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்தோடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமாக போகிறா. போனதும் பின்னாடியே செகியும் ஓடுது, அதுக்கு பின்னாடியே பாப்கட்டும் ஓடுது. உள்ளார போன ஜேஇ ஒரு டேப்லெட் உள்ள ஒரு பாக்ஸ், ஒரு டப்பா அப்படியே எடுத்துக்கிட்டு வெளில வேகமாக வரா. வந்தோடனே செகி ஸ்டாப் பண்ணி எங்கே போகிற அப்படின்னு நில்லுன்னு சொல்கிறா. இல்லை, இப்போ நான் அர்ஜென்ட்டாக போகணும், இது கொண்டு போய் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்தா தான் ஜேனா எங்கே இருக்கான்னு சொல்லுவாங்களாம். அங்கனால நான் அங்கே போயே ஆகணும்னு சொன்னதும் சரி நீ தனியாக போவேனா நாங்களும் வரோன்னு செகி சொல்கிறா. இல்லை, அந்த இடத்துக்கு நானே போய்க்கிறேன், என்ன தானே வர சொன்னான்னு சொன்னாலும் இல்லை, அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர், நாங்களும் வருவோம்னு சொல்லி செகி அடித்து பேசுகிறா. சரி வந்து தொலைங்கிற மாதிரி பேசினாலும் இப்படியேவா போவீங்கன்னு பாப்கட் கேட்குது. சரி மேக்கப் போட்டு போகலான்னு பார்த்தா எங்கே போகிறாங்கன்னா பப்புக்கு தான் போகிறாங்க. அந்த பையன் பப்புக்கு தான் வர சொல்லியிருக்கான். ஸோ அங்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி சூப்பராக மேக்கப் போட்டு ரெடி ஆகிறாங்க. செகியும் மேக்கப் போட்டு ரெடி பண்ணுறாங்க. உள்ளே போகும்போது பாப்கட்டை மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கிளாஸ் போட்டிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போனவங்க 3 பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிக்கிறாங்க. எல்லார் காதுலேயும் ஹெட்ஃபோன் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எங்கெங்கே இருக்கோம் எப்படி இப்படி வரணுங்கிறத உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. பண்ணும்போது அவன்கிட்ட நம்ம இது கொடுக்கறதோடு இல்லாமல் ஒரு வேளை அந்த டேப்லெட் அவன் வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான்னா என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம தேடிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க பண்ணுற ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு பாத்ரூமுடைய அந்த டிஷ்யூ பேப்பர் வைப்பாங்க இல்லையா, அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. வெளிலேயே ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. பாப்கார்ன் அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி ஓப்பன் பண்ணி குடிக்குது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ணுறேன்னு செகி ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த ட்ரக்கர் பாயை. இன்னொரு பொண்ணு தான் அந்த டாய்லெட்குள்ளே போய் நுழையுது. நுழைஞ்சதுமே பாப்கட்டு பார்த்துருது. சரி இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்கட் எப்படி கையும் களமாக பிடிக்கணுன்ட்டு அது ஒரு பக்கம் தெரியுது. இன்னொரு பக்கம் ஜேஇ ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா, செகி ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அப்படியே போயிட்டுருக்கு. பாப்கட் என்ன பண்ணுதுன்னா அங்கே உள்ள டேப் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உள்ள டாய்லெட் வழியாக மேலே ஏறி அங்கே இருக்கவங்க மேலே தண்ணி அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குது. அதேமாரியே கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி எங்கே வச்சுருக்காங்களோ அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு இருக்குது. ஜேஇயை யாரோ கையை வச்சு இந்த பக்கம் திருப்புறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் டாய்லெட் பேப்பரில் உள்ள அந்த திங்ஸ் இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே டியூப்ல உள்ள தண்ணியே பாப்கட்டு அந்த பொண்ணு மேலே அடிக்குது. இந்த பக்கம் ஜேஇன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அந்த ட்ரக்கர் பாய் தான் இருக்கான். ட்ரக்கர் பாய் கூட ஜேஇ நின்றுக்கிட்டு இருக்கு. செகி தான் கூப்பிடுது. இந்த மாதிரி 3 பேரும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா பாப்கட்டு டியூபை வச்சுட்டு அந்த பொண்ணு மேலே தண்ணி அடிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜேஇயை ஒருத்தன் வந்து கையை போட்டு கூப்பிடுறான். செகி ஓடி போய் ஜேஇன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஒரு பையன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் வேற யாரும் இல்லை, அந்த ட்ரக்கர் பாய் தான். இப்படி 3 பேரும் 3 இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணும் யாருன்னு பார்த்தா, அதை ஓப்பன் பண்ண பொண்ணும் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜூயி தான். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.